சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஏன்னா மேக்சிமம் நமக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி ஆயிருது. ஒரு 80% எல்லாம் ரெடி ஆயிருது அப்பவே. ம். ம். ஓகே. அப்ப அப்ப இதுதான் இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு நம்ம இருந்தது. ம். அடுத்தது யூடியூப்ல எல்லாம் பார்க்க பார்க்க நிறைய உங்க வீடியோஸ் தான் கடைசியை பார்க்கும்போதும் ஓ இவ்வளவு டீட்டெயில்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே இது பண்ணது. நான் இடையில எல்லாம் யூடியூப்ல பெருசா வீடியோ பாக்குறது இல்ல. ஓஹோ! ம். நீங்க என்னத்த பாக்குறது, எல்லா இடத்துலயும் இதுதான் போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு ம். தான் இருந்து. ம். இது இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு இது ஓகே தான். ஓகே. இப்ப இருக்கிறது இதே பெஸ்ட்டா இருக்கு. இப்படியே போகட்டும் லைஃப். இன்னொருத்தரத்துல போய் ஏமாறணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆமா. ம். சார் சொல்லுங்க, சொல்லுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது சார். சொல்லுங்க. நேத்து ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம் சார். ம். நீங்க சொன்னீங்கல்ல ஐசிக்குள்ளார லாஜிக் கேட்டு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்களா? ஆமா. அதான் அது எப்பலாம் எனக்கு ஸ்டார்டிங்ல டவுட்டாவே சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்குது. ஆமா ம். சொல்லிட்டு இருக்கீங்க. ம். ஆனா அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இதுக்குள்ள இது இருக்குமான்னு நீங்க சொன்னீங்க. ம். சரி, இது எப்படி நம்புறது? அது உண்மைதானா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. எப்படி ஐசிக்குள்ளார மாஸ்பெட் இருக்கும், ம். அதுக்குள்ள வச்சிருப்பாங்களா, எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது. ஆனா விடுங்க. நேத்து அதே ஒரு யூடியூப் கிளியர் பண்ணிடுறேன் அதையும் ஒரு நாளைக்கு. இல்ல பாத்துட்டேன், நான் பாத்துட்டு எனக்கு அந்த டவுட் போயிடுச்சு. போயிடுச்சுங்களா? ஓகே. அதனாலதான் நான் அதை ஷேர் பண்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு. ம். அதனுடைய டேட்டா ஷீட்னு ஒண்ணு ஸ்கிமேட்டிக் இல்ல, அதனால அந்த மாடலுக்கான டேட்டா ஷீட் எடுத்தாங்க. அந்த டேட்டா ஷீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அந்த வோல்டேஜ் எப்படி இன் ஆகுது, அதுக்குள்ள என்னென்ன மாஸ்பெட் யூஸ் பண்ணிருக்காங்க, ம். எந்தெந்த வோல்டேஜ் வருது, ம். அதுக்குள்ள எத்தனை மாஸ்பெட் யூஸ் பண்ணிருக்காங்க, ம். எந்தெந்த பின்னுக்கு அந்த மாஸ்பெட் போகுது, ம். அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு டீட்டெயிலா கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கு புரியுது, அப்ப சார் சொல்ற மாதிரி உண்மையாலுமே ஐசிக்குள்ள மாஸ்பெட் இருக்குது ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே அதை நேத்து தான் நான் அது ஒரு ஆதாரபூர்வமாவே நான் நம்பினேன். ம். விடுங்க. இது என்கிட்ட நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னைக்கே யூடியூப்ல போட்டுட்டு இருப்பேன். ஒரு டேட்டா ஷீட் எடுத்து பிகே சீரிஸ் டேட்டா ஷீட் இருக்கு. 63 65 அந்த 601 வரும் மத்திய லாஸ்ட்ல டேட்டா ஷீட் ஓபன் பண்ணி இது எப்ப ஏன் அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? இது எப்பயே ஓபன் பண்ணிடலாமே. நமக்கு ஆல்ரெடி இதெல்லாம் எவ்வளவு டேட்டா ஷீட்லாம் நேத்து இதெல்லாம். ம். நேத்து பார்த்தது விவோ Y91 இருக்குல்ல சார், அதனுடைய சார்ஜிங் ஏசி, லைட்டிங் ஏசி. அது ஆமா லைட்டிங் ஏசின்னு நினைக்கிறேன். ம். அதுக்கு ஸ்கிமேட்டிக் இல்ல, ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும் தான் இருந்தது. ம். அதுக்கான எனபிள் வோல்டேஜ் வரல. அதனால அந்த 1.8 வோல்டேஜ் எனபிள் வோல்டேஜ் வர்றதுக்காக அவங்க கூகுள் குரோம்ல இருந்து சும்மா சர்ச் பண்ணி அந்த டேட்டா ஷீட் ஓபன் பண்ணி ம். காமிச்சிட்டாங்க. அதுக்குள்ள அப்படியே மாஸ்பெட்டிங் சொன்ன மாதிரி ம். மாஸ்பெட்டி டிரான்சிஸ்டர் அப்படியே வச்சிருக்காங்க சார். ம். இதே பாருங்க. வந்துச்சுங்களா டேட்டா ஷீட்டு? இதேதான் சார், இதே மாதிரி தான் சார். தெரியுதுங்களா இப்ப? மாஸ்பெட் ரெஜிஸ்டர் எல்லாம் இருக்குங்களா உள்ளார? ஐசிஸ் எல்லாம் இப்ப எப்படி கண்ட்ரோல் ஆமா ஆகுது சார். தெரியுதுங்களா? பின் அவுட் பிக்யூ சீரிஸ் பிக்யூ நம்பர் சொல்லிருங்க. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எங்க இருக்கு இது? எப்படி ஜூம் பண்றது? டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வரலையே. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தெரியுதுங்களா? மாஸ்பெட் என் சேனல் மாஸ்பெட் உள்ளார வச்சிருக்காங்களா? நான் சொன்னது அறிகுறி மாஸ்பெட் Q1 Q2 இருக்குங்களா? வி பஸ்ல இருந்து இப்ப சுவிட்சிங் எப்படி ஆகுது? டபுள் மாஸ்பெட்ல ஆகுதுங்களா? டபுள் மாஸ்பெட்டோட இந்த மாதிரி சுவிட்சிங் ஆகும் சார். எம்ஐடி லைன்ல நடுமத்துல மாஸ்பெட் வச்சிருப்பாங்க. ஓபிபிஐசி சர்க்கிட்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஓபிபிஐசி தான் உங்களுக்கு இங்க கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றத அவ்வளவு டீட்டெயிலா சொல்லுவோம். ஆனா எவ்வளவு பேர் இன்னும் கூட எவ்வளவு பேர் என்ன நினைக்கிறதுனா இவரெல்லாம் என்னப்பா சொல்றது உண்மையா பொய்யா? ஏன்னா பொய் சொல்லணும் எனக்கு எதுவும் அவசியம் இல்லை. பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட போறீங்க. யாருக்கிட்ட இல்லாத சரி இவர்கிட்ட எதனா ஒண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு வரீங்க. உங்களை ஏமாத்தி எனக்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? என் சேனல் இதே பாருங்க. என்ன ஆகுது? விஎஸ்பி அவுட்புட் ஆனோடனே இதுல இருந்து ஒரு வால்டேஜ் சிங் வருது. இதுல ஐல வால்டேஜ் நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும் சார்ஜ் பம்ப் பண்ணி கொடுக்குது. அப்ப வந்து இது Q1 என்ன வருது? என் சேனல் மாஸ்பெடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்டேஜ் போகுது. அப்ப இங்க வந்து வால்டேஜ் 5 வால்டேஜ் வருது. 5 வால்டேஜ் வந்து இது கூட ஒரு வால்டேஜ் 5 வால்டேஜ் வருது. இப்ப இந்த எம்ஐடி லைன்ல 5 வால்டேஜ் வருது. இப்ப தெரியுதுங்களா எம்ஐடி லைன்ல 5 வால்டேஜ் நான் ஏன் வருதுன்னு ஆதாரப்பூர்வமா சொல்றேன் அப்படின்னு. புரியுது சார், புரியுது. அப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சிங் இது ஒரு வைசி பம்ப் பண்ணி கொடுக்குது. ஓஎஸ்எஸ் இது ஒரு கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா இது என் சேனல். இப்ப இந்த என் சேனல் மாஸ்பெட் ஆன் ஆகுது. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஆயிட்டு இப்ப விபிஹெச் லைனுக்கு வால்டேஜ் போகுது. இதை கண்ட்ரோல் பண்றது எப்ப ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும்ன்றது இதே கண்ட்ரோல் லைன் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்பெட் என் சேனல் மாஸ்பெடுக்கு என்எஃப் ஷார்ட் சர்க்கிட் எதனா ஆச்சுன்னா மேல வந்து கிரவுண்ட் ஆக்கி விட்டுரும். அப்ப மேல இப்ப கிரவுண்ட் ஆகுதுன்னா இப்ப இந்த மாஸ்பெட் கெட்டு போச்சுன்னா மேல ஷார்ட் சர்க்கிட் ஆகுமா ஆகாதா? அப்ப பீக் சார்ஜிங் ஐசிபி கெட்டு போமா ஆகாதா? ஆமா சார். கண்டிப்பா ஆகும் சார். ம். இது ஃபுல்லா கரைச்சி கிரிச்சு குடிச்சிட்டு தான் சார் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் எல்லாருக்குமே. ஏன்னா வச்சுக்கலாம் ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது வந்து உண்மையிலுமே சொல்றேன் தெளிவா சொல்லிக் கொடுக்கணுன்றதான் இருக்கணும் அந்த கிளாஸ்.
அப்படி இருக்குதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? இல்ல ஒரு ஒரு நாள் இப்ப நீங்க கிளாஸ் சார் அட்டன் கண்டிப்பா. போது எதனா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்களா? இல்லன்னா இல்ல சார் நான் இன்னைக்கு டெய்லி கிளாஸ் போற மாதிரி தான் எல்லாம் இது இன்ஸ்டியூட்லயும் போற மாதிரி தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? இல்ல சார், ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசா. அவ்வளவுதான். இப்ப இந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்லுன்னு சொல்லி நான் என்னைக்கே சொல்லியிருப்பேன் நானு. புரியுதுங்களா? சரிங்க ஆ சார், சரிங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சிபி கிபி எல்லா ஐசிக்குள்ளார இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் ஐசின்னு சொல்லுவாங்க. இப்ப அனலாக் சர்க்கியூட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும் கம்போனன்ட்ஸ் எல்லாமே. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அனலாக் சர்க்கியூட். அனலாக் சர்க்கியூட்னா அனலாக் ஐசி அப்படின்னா அதோட மாஸ்பெட் ரெஜிஸ்டர் இப்ப இந்த நோக்கியா போன்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்பெட் அண்ட் ரெஜிஸ்டர் எல்லாம் வெளியே இருக்குது. அது அனலாக் ஐசி கண்ட்ரோல். புரியுதுங்களா? வெளியே ஓகே சார். இருக்குது. இப்ப டிஜிட்டல் ஐசின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்பெட் அந்த இப்ப சார்ஜிங் ஐசில இப்ப அந்த மாஸ்பெட்ல எல்லாம் இவ்வளவு தூரம் இருக்குல்ல. இது எல்லாம் இப்ப எங்க இருக்குது? ம். ஐசிக்கு உள்ளார இருக்கு. அப்ப நம்ம ரீபால் பண்றப்ப ஏதாச்சும் நம்ம டேமேஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அப்ப இந்த மாஸ்பெட்டுக்கான லைன் ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆயிடும். அதனால தான் போன் ஒ- ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு பால் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் ஒரு ஜிஎன்டி ஒரே ஒரு கிரவுண்ட் லைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அங்க ஒரு ஒரு கம்பனன்ஸ் ஒர்க் ஆகாம போயிடும் ஐசிக்குள்ளார. இதான் விஷயமே. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது சார், புரியுது சார். ஒரே ஒரு இப்ப நான் சொன்ன விஷயத்துல நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அவ்வளவு இதை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ஏ டு Z எல்லாமே அப்படியே மைண்ட்ல வந்துடும். ஏன்னா இது வந்து இப்ப ஒரு ஸ்கிமேட்டிக் ரீட் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க ஆனா ஸ்கிமேட்டிக் பின்னாடி போனீங்கன்னா செல்போன் ரெடி பண்றது விட்டுருவீங்க. ஏன்னா டைம் இதுலயே போயிடும். புரியுதுங்களா? ஸ்கிமேட்டிக்ன்ற மாதிரி சாரி டாட்டா ஷீட் நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த டைம் இதுலயே போயிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் செல்போன் ரெடி பண்ணணும் ஓகே அப்படின்ற சார். அந்த ஆசையே வராது. ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடும். மைண்டே அப்செட் ஆயிடும். ஓப்பனா சொல்ல போனா என்ன ஆகும்? மைண்டே அப்செட் ஆயிடும். இது பாருங்க இப்ப ஜிஎன்டி கிரவுண்ட் விபஸ் லைன் பம்ப் ஒரே ஒரு ஜிஎன்டி லைன் வரலன்னா இங்க விபஸ் லைன் ஒர்க் ஆகாது. இதுல பவர் குட் லைன்ல லாஸ்ட் லைன் போட் ஆகுது, கண்ட்ரோல் லைன் ஆகுது, அடாப்டர் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா அது வரைக்கும் இவங்க வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்டா ஷீட் எல்லாத்துக்குமே டேட்டா ஷீட் அது மாதிரி கிடைக்காது. எதனா ஒரு ஐசி கிடைக்கும். ஆனா பட் ஐசி எப்படி ஒர்க் ஆகுது போகுதுன்றது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தெரியும். மொத்த செக்ஷன் I2C லைன் தான் கண்ட்ரோல் பண்ணு அப்பல இருந்தே நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. சில பேருக்கு இது தெரியது இல்ல. நான் பவர் I2C லைன்றாரு. இந்த I2C லைன் மொத்த லைன் சொல்லியிருக்காங்க. I2C லைன் கண்ட்ரோல் கொடுத்துருக்கா கொடுக்கலையா? புரியுதுங்களா? கொடுத்துருக்காங்க சார். உள்ளார லாஜிக் கேட் யூஸ் 1.8 பண்ணிருக்காங்க. வோல்டேஜ். லாஜிக் கேட் உள்ளார யூஸ் பண்ணிருக்காங்களா பண்ணலையா? சார்ஜிங் கண்ட்ரோல் இஸ் லாஜிக். டிஸ்பிளே லாஜிக் டைமர் டு அண்ட் டிஸ்பிளே லாஜிக். லாஜிக் கேட் தான் டிசைட் பண்ணும் உங்க லைஃப்ல எப்ப வந்து சார்ஜ் ஏறணும் ஏறக்கூடாது உங்களோட எல்லாத்தையும் தீர்மானிக்கிட்டு லாஜிக் கேட் தான். அதனாலதான் லாஜிக் கேட் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நான் எடுத்து போறது. இது வரைக்கும் லாஜிக் கேட்னு ஒரு டாபிக் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஒரே ஒரு நபர் கூட எடுத்துக்க மாட்டாங்க. இனிமேல எடுத்தாலும் எடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு உள்ளார விஷயத்த சொல்லியிருக்கோம். எவ்வளவு விஷயத்த டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மாதிரி இப்ப நான் டேட்டா ஷீட்ல எப்ப நான் யூடியூப்ல போட்டிருப்பேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. விஷயம் என்னன்னா இதை பார்த்து காப்பி ரைட் பண்றவங்க தான் அதிகமா இருக்கணும். வச்சு தனிப்பட்ட முறையில தன்னோட டேலண்ட்ல சரி நம்ம எதனா ஒண்ணு விஷயத்த சொல்லணும். இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க எதனா ஒரு நம்ம வந்து எல்லாம் நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வரணும். நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் ஆகணும் அப்படின்ற அந்த விருப்பத்தை தவிர சரி ஒரு யூடியூப்ல நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்காச்சும் எதனா ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு யாரும் யூடியூப் போறது இல்ல. யூடியூப்ல வீடியோ போறது இல்ல. எல்லாம் ஈர்ப்பு இந்த சம்மந்த ஷார்ட் போறது. புரியுதுங்களா? மேக்ஸிமம் பாருங்க எல்லாம் ஷார்ட் தான். ஷார்ட்ல பார்த்து என்னங்க கத்துக்க முடியும்? ஷார்ட்ல என்ன ஐசி ரீபால் பண்ற சரி அது என்ன எதுக்காக ரீபால் பண்ணாங்க என்ன காரணம் என்ன செக்ஷன் என்ன ப்ராப்ளம் அது அந்த 30 செகண்ட் இல்ல 60 செகண்ட்ல எல்லா டீட்டெயிலும் சொல்ல முடியுமா? இல்ல எல்லா டீட்டெயிலும் தான் காமிச்சிட முடியுமா? அதை பார்த்துட்டு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா விரும்புறாங்க. ஒரு நபர் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அது உள்ளார என்ன இருக்குன்றத யோசிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை ஸ்டேட்டஸ் சார், அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட போனோம்னா எல்லா போனுமே ரெடி பண்ணிடுறாங்களா, டக்கு 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 டக்குன்னு போன் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப நிறைய போன் ரெடி பண்றாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டார்ட் கிட்ட எல்லாமே போடுறாங்க நிறைய பேர். சார் அது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறது அவங்களே. முட்டாளுங்க ஆமா, தான் அதே அதிகமா மாதிரிதான். முட்டாளுங்க தான் என்ன பண்ணுவாங்க ஓப்பனா சொல்ல போனா நான் முட்டாள்லாம் சொல்லுவேன் அதிக பேர். யார் முட்டாள்னு சொன்னாங்கன்னா வச்சுக்க அந்த மாதிரி பிம்பத்தை உருவாக்குறவங்க கிட்ட அதிகமா போறாங்க பாத்தீங்களா அவங்கள தான் நான் முட்டாள்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க யாருன்னா ஒருத்தவங்களை முட்டாளாக்கி அவங்க நம்ம கிட்ட ஈர்ப்புத்தன்மை தான் வரும்னு நினைப்பாங்களே. அப்ப வந்து இந்த ஸ்டார்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பண்றவங்க அவங்களோட விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் இல்ல எனக்கு தேவையான காசுப்பா. புரியுதா? பேமெண்ட் அர்னிங் டு மணி. எனக்கு பேமெண்ட் எனக்கு இவ்வளவு ஸ்டூடெண்ட் வரணும். 15 நாள் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அதுல கத்துக்கலாம் வெளியே போய்கிட்டே இருங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு டைம் 15 நாள் தான். 15 நாள்ல நான் ஸ்க்ரூ கூட ஓபன் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்டா. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப அவ்வளவு போன் இருக்கு. எல்லா போனும் உன்னால கட்ட முடியுமா 15 நாள்ல?
இப்ப ஃபிளிப் இப்ப ஸ்டார்டிங்ல மோட்டோல கொடுத்தாங்கல்ல மாடல் ஃபிளிப் டைப், இப்ப ஃபிளிப் டைப் ஃபோன் டச்லயே வந்துச்சு. இப்ப அதை ஓபன் பண்ணணும். எப்படி ஓபன் பண்ணுவாங்க? அந்த 15 நாள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அப்ப அப்டேட் விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு, நம்மள போட்டு அப்டேட் ஆகணும். அதனால 15 நாள்ல 10 நாள்லாம் எதுவுமே கத்துக்க முடியாது. சார்ஜிங் சென்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் இந்த பாருங்க, நான் கொடுக்குற லைன் ஒன்னு பூட் ஆகுறது எல்லாமே கண்ட்ரோல். ரெஃபரன்ஸ் லைன் ஆகுது பாருங்க பையாஸ், இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். எவ்வளவு ஃபர்ஸ்ட் சார்ஜர் இருக்கு, லோவில் இருக்கா, பேட்டரி ஓவிபி ஐசி இருக்கு, தெர்மிஸ்டர் இருக்கு, டவுன் ஆகும் விபஸ் ஓவிபி வாட்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐசிக்குள்ளாரே இருக்கு. இது எல்லாமே காம்பவுண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுமே. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்றதுன்னா, சும்மா ஐசியை ரீபால் பண்ணா போதும். ஐசி நான் ரீபால் பண்ணிட்டேன்னா போதும் சார், எந்த போன் இருந்தாலும் ரெடி ஆயிடும். எப்படி ஐசி சிம்பிள் ஐசி ரீபால் பண்ணா ரெடி ஆயிடும். ஒரு பின்னுக்கும் ஒரு பாலும் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்ன சர்க்கியூட் இருக்கும், உள்ளார ஐசிக்குள்ளார என்ன இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கான்செப்ட் என்ன, எவ்வளவு எம்பீர் வரும், எவ்வளவு வால்டேஜஸ் வருது, புரியுதா, என்ன சிக்னல்ஸ் வருது அப்படின்ற இந்த விஷயம் யாருக்குமே கவலை இல்லை. அப்ப கவலை இல்லைன்னா அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்குற நபருக்கே தெரியுமா தெரியாதுன்றதே தெரியல. உண்மையுமே சொல்லுங்க, இப்போ சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்ல நீங்க போனீங்கல்ல ஃபைசல் சார், 4 இன்ஸ்டியூட் போனீங்க சொன்னீங்க. 4 இன்ஸ்டியூட்ல ஒரு இன்ஸ்டியூட்னாச்சும் உங்களுக்கு ஐசிக்குள்ளார இந்த மாதிரி எல்லாம் கம்போனன்ட்ஸ் இருக்கும், அது சர்க்கியூட் இப்படி இருக்கும், இதோட செக்ஷன் இப்படி ஒர்க் ஆகுது, உள்ளார வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் கேட் மாஸ்பெட் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்ல நான் பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் A to Z. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தாங்க நம்ம செல்போன் ஃபீல்டு உள்ளார போனோம். அப்பதான் ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ண முடியும், அப்பதான் செல்போனே ரெடி பண்ண முடியும். இல்ல நம்ம செல்போனை ரெடி பண்ண முடியாது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த மாதிரி விஷயம் நீங்க ஸ்டார்டிங்ல போகும்போது உங்ககிட்ட சொன்னாங்களா ஃபைசல் சார்? 4 இன்ஸ்டியூட்ல ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்னா சொன்னாங்களா? இல்ல சார், இப்ப 4 அவங்க இன்ஸ்டியூட் பெருசா, சொல்லுங்க. அதாவது நான் கடைசியா போன இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் எப்படியாவது ஒர்க் பண்ண, எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது நமக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அது அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு எல்லாமே இந்த ஓரளவுக்கு நம்பிக்கையாட்டு இது இந்த அளவுக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனா இந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் யாருமே சொல்லிக் கொடுக்கல. இல்ல டீடைல்ஸ் விடுங்க. இப்ப 4 இன்ஸ்டியூட்ல யாரோ ஒரு ஆள்னாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை இந்த ஃபீல்டுல நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதே ஒரு நல்ல விஷயம் தான். ஆமா, புரியுதுங்களா? இப்ப மீதி 3 வேற பேர் இதுக்கு முன்னாடி வேற அது முதல், இதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் அப்ப அவங்களை ஏமாத்தி தானே இருக்காங்க. அந்த ஒரு ஆமா நபர் தானே முதல்ல கொஞ்சம் அது தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஒரு நபரால அந்த 3 பேர்கிட்ட நம்ம ஏமாந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இப்ப அதனால உண்மையா சொன்னா ஒரு நம்பிக்கையான ஆளுதான். அந்த ஆமா, 4 அவர் பேர்ல ஒரு இன்னைக்கு ஆள். நம்ம கான்டாக்ட்ல நம்ம எது கேட்டாலுமே உடனே வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எப்பயுமே ஒருத்தவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையுமே அவங்க நம்பிக்கையான ஆள் தான். இப்ப கூட எனக்கு பழைய ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சில பேர் ஃபோனே பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கோ ஃபோன் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. சில பேர் ஒர்க்கிங்ல இருப்பாங்க, அவங்க வேலை உண்டு கடை ஒண்ணு இருப்பாங்க. சில பேர் ஸ்டார்டிங்ல கத்துக்கிற வரைக்கும் நான் இல்ல சார், நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன், சரி அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், நான் ஸ்டார்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கத்துக்கிறதுக்கு அப்புறம் இது பண்ணுவாங்க. அது வந்து ஏன்னா உங்களுக்கு நேச்சுரல், அது அவங்களோட புத்தி அந்த ஆமா, மாதிரி. அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை போய் நம்ம வந்து இல்ல எனக்கு பண்ணிதான் ஒண்ணு பண்ணிதான் நம்மள சொல்ல முடியாது. அது நேச்சுரலா ஆமா, எல்லாருக்கும் வரதுதான். அந்த நேச்சுரல்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போய் இது பண்ணோமா, அதை நம்ம தான் முட்டாளாகணும். இன்னும் 2 நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். என்ன சொல்றீங்க? ஆமா சார். இப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேட்டா ஷீட் இல்ல சார் நான் பார்த்தேன் சார், யூடியூப்ல பார்த்தேன்னொடனே இதெல்லாம் அந்த யூடியூப்ல போறதுனா எப்பயும் நான் போட்டிருக்கலாம். எவ்வளவு நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கலாம், இன்னும் ஒரு நாள் கூட நான் போடல. ஆனா இதெல்லாம் தெரியாமல. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, இல்ல சார் நீங்க சொன்னது உண்மைதான் சார், இதுக்குள்ளார இருக்குதுலாம் நான் உண்மையுமே இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எனக்கு இப்போ புரியுது. நீங்க சொன்ன மாதிரி மாஸ்பெட் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா கம்பனன்ட்ஸும் நீங்க சொல்றது லாஜிக் கேட் கிஜி கேட் எல்லாமே இருக்குதா சார் அப்படின்னு இப்போ வந்து தெரியுதான். சரி ஒரு நபர் யாரோ ஒரு நபர் போட்டிருக்காங்க, நல்ல விஷயம் தான். போட்டது வந்து நான் எப்பவுமே நான் யாரையுமே தப்பா சொல்ல மாட்டேன். கத்துக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஆனா இது இதை இல்ல விட்டு சார், அது காக்கூடாது. அது எதுக்காக போட்டாங்கன்னா சார், சொல்லுங்க, நீங்க பேசுறது கேட்கல, நீங்க பேசுறதே கேட்கல சார், கட்டாய கேக்குது சார். அது என்ன பர்பஸ்க்காக போட்டாங்க சார்? கேக்குதா சார்? அது என்னன்னா டேட்டா ஷீட் இல்லைன்னா அதோட பின் அவுட் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி பார்க்கலாம். ஆமா, டேட்டா ஷீட்டும் இல்ல, ஸ்கிமாட்டிக்கும் இல்ல, ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. ஹார்ட்வேர் சொல்யூஷன்ல எல்லா வோல்டேஜுமே வருது, எனபிள் வோல்டேஜ் மட்டும் வரல. எனேபிள் அப்ப எப்பனா என்ன வந்து பண்ணலாம்? எனேபிள் இன்னொரு விஷயம்னா எனேபிள் வந்து 2 டைப் வேலை செய்யும் லாஜிக்ல. ஒன்னு லோல ஒன்னு அவருக்காக, ஒன்னு ஹைல. அதை கண்டுபிடிக்கிட்டே ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. புரியுதுங்களா? லோனா அதனால அந்த 0. 1.8 வோல்டேஜ் எப்படி வருது, எந்த பின்ல வருதுன்னு பாக்குறதுக்காக ஓபன் பண்ணார் சார். ஓபன் பண்ணிட்டு அது ஒரு 1.8 வோல்டேஜ் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சார், ஆக்சுவலி சிபியூல இருந்து 1.8 வோல்டேஜ் வரல சார்.
ஓகே. பைபாஸ் சிபியூல பண்ணிருப்பாங்க. சிபியூல ரீவால் பண்ணவே இல்லை, பைபாஸ் தான் பண்ணாங்க சார். பைபாஸ் டெக்னிக் தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா. என்ன என்ன பண்ணாங்க இப்ப லைட்டிங் வரலையா, அவங்க கிராபிக்ஸ்ல இருந்து 1.8 வோல்டேஜ் ஜம்பர் எடுத்துன்னு வந்து இல்ல லைட் இல்ல தப்பா இல்ல சொல்றீங்க. அது தப்பா இன்னொரு சொல்றீங்க. மொபைல். என்னது இல்ல, சொல்லுங்க இப்ப சார். நீங்க விஷயத்த தப்பா சொல்றீங்க. இப்ப வந்து சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னா, இப்ப சார்ஜிங் செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி சார்ஜிங் போடுறப்ப எந்த செக்ஷன் கரெக்டா அந்த நேரத்துக்கு இனேபிள் லைன் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ம். அப்படிதான் பைபாஸ். இப்ப வந்து இப்ப நான் சார்ஜர் போடுறேன். இப்ப சார்ஜிங் போட்ட உடனே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு இனேபிள் லைன் இதாகுதுன்னா, சார்ஜர் போடுறப்ப மட்டும் எது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பைபாஸ் ஒர்க் ஆகும், விபஸ் லைன் ஒர்க் ஆகும். ஏன்னா சார்ஜர் போட்டா விபஸ் லைன் வரும். ஆமா சார். இப்ப 1.8 வால்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கூட வால்டேஜ் டிவைடர் கொடுத்தா அந்த என்ன பண்ணலாம், அந்த 5 வால்டேஜ் 1.8 வால்டேஜ் வால்டேஜ் டிவைடர் பண்ணி கூட நம்ம இனேபிள் லைனா கொடுக்கலாம். எப்படின்னா வால்டேஜ் டிவைடர் கொடுத்து. விபஸ்ல இருந்தே கூட கொண்டு வந்து நம்ம கொடுக்கலாம் நீங்க. ஆமா, ஏன்னா சார்ஜ் அப்ப கனெக்ட் பண்றோம்ல, அப்ப கனெக்ட் பண்றப்ப தானே அது விபஸ் லைன்ல +5 வால்டேஜ் வரும். அதுக்கு முன்னாடி வராது இல்ல. ஆமா சார். அப்ப நீங்க சார்ஜ் கனெக்ட் பண்றப்ப மட்டும் தான் அந்த ஐசி ஆன் ஆகணுமே. அப்ப சார்ஜ் கனெக்ட் ரைட். பண்றப்ப இந்த ஐசி ஆன் ஆகணும் அப்படின்னா அப்ப வால்டேஜ் டிவைடர் சர்க்கிட் நம்ம ஒன்னு உருவாக்கி வால்டேஜ் டிவைடர் உருவாக்கி அதுல வந்து இதுல ஒரு இனேபிள் வால்டேஜ் எவ்வளவு நம்ம ரெஜிஸ்டர் எவ்வளவு கொடுத்தா 1.8 வால்டேஜ் வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வால்டேஜ் டிவைடர் ஒரு சர்க்கிட் உருவாக்கி எங்கன்னா ஸ்கிராச் பண்ணி அதுக்கு விபஸ் லைன்ல இருந்து எட்டு வந்து இன்புட் கொடுத்து வால்டேஜ் டிவைடர்ல இருந்து அவுட்புட்ல இருந்து 1.8 வால்டேஜ் கொடுத்து இதோட இனேபிள் லைன் என்ன பண்றது, கட் பண்றோம். எங்க சிபி போர் லைன் இடத்துல கட் பண்ணிட்டு இதுக்கு இனேபிள் லைன் நம்ம கிராஸ் பண்ணி விட்டா நம்ம சார்ஜர் போட்ட உடனே இனேபிள் ஆயிட்டு ஐசி ஆன் ஆயிடும், சார்ஜர் ஏற்ற உடனே ஐசி ஆஃப் ஆயிடும். புரியுதுங்களா? எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு பாத்தீங்களா? புரிஞ்சிருச்சு. நீங்க சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பதான் எனக்கு புரியுது இப்படி ஒரு மெத்தட். ஆமா, அப்ப நம்ம எந்த செக்ஷன்ல வோல்டேஜ் நம்ம எனபிள் செக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி விபிஎஸ் வந்து கொண்டு வந்து, அதாவது சார்ஜ் போட்ட உடனே எந்த செக்ஷன் ஆன் ஆகுதோ அந்த செக்ஷன்ல இருந்து கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறது எனக்கு புரியுது. நான் முதல்ல என்ன தப்பா சொன்னேன்னா சார், அவங்க லைட்டிங் ப்ராப்ளத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிராபிக்ஸ்ல வர 1.8 வோல்டேஜ் எடுத்துட்டு வந்து லைட்டிங்ல கொடுத்துட்டாரு. ஏன்னா கிராபிக்ஸ் லைட்டிங் ரெண்டுமே சார்ஜ் போட்ட உடனே மொபைல் டிஸ்பிளே பவர் வரும்ல. ஆமா, இன்னொரு விஷயம், இப்ப லைட் ஐசின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன் ஆன் பண்ண உடனே ஒரு 11.8 வால்டேஜஸ் அப்பயே அப்ப சார்ஜிங் ஐசி ஆன் ஆகல. அதே மாதிரி நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 1.8 வால்டேஜ் வரல, அப்பயே சார்ஜிங் ஐசி ஆன்ல தானே இருக்கும். ஆமா, அது கொடுத்துட்டாரு. நேத்து நான் பார்த்தேன் அந்த விவோ Y91 மொபைல் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப இந்த டேட்டா ஷீட் காட்டினீங்களா, இதுல மேல இந்த எம்ஐடி லைன் ஒண்ணு போட்டீங்களா சார்? ஆமா, எம்ஐடி லைன் சொல்லுங்க, +5 வால்டேஜ். இதே மாதிரி அது ஒரு லைன் ஒண்ணு இருக்கு சார். அது ஒரு சிங்கிள் கெபாசிட்டர் மட்டும் போட்டு இன்புட் வந்துருச்சா நம்ம செக் பண்ணுவோம். நீங்க சொன்னீங்களா அதே விஷயம் தான் அதுலயும். புரியல ஆக்சுவலி விஎஸ்பி சார். விஎஸ்பில வந்து வோல்டேஜ் வருது -6 வோல்டேஜ். விஎஸ்பில வோல்டேஜ் வரல. ஓகே ஓகே. என்ன பண்ணா அந்த மேல நீங்க சொன்னீங்களா எப்பவுமே இப்ப இன்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் செக் பண்றதுக்கு பிஎம்ஐ மாதிரி ஒரு கெபாசிட்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாருங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த கெபாசிட்டர் சிங்கிள் கெபாசிட்டர் கிரவுண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சிங்கிள் கெபாசிட்டர்ல வர 6 வோல்டேஜ் அப்படியே ஜம்பர் அடிச்சு எடுத்துன்னு வந்து விஎஸ்பில கொடுத்துட்டாரு. பைபாஸ் பண்ணிட்டாரு. மொபைல் கிராபிக்ஸே வந்துருச்சு. அவ்வளவுதான். பாருங்க, பைபாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் பைபாஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அது மூளை வேணும், அவ்வளவுதான். மூளை வேணும்னா அதுக்கு கரெக்டான நாலேஜ் வேணும். கரெக்டான நாலேஜ் வேணும்னா கரெக்டா ஸ்கீமேட்டிக் யூஸ் பண்ண தெரியணும். ஸ்கீமேட்டிக் கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்ம எங்க இருந்தாலும் பைபாஸ் பண்ணலாம். நம்மளும் 1க்கு 10 வீடியோ யூடியூப்ல போடலாம். ஆனா அது நம்ம பர்சனலா போட்டதா இருக்கணும். யாரை பார்த்து காப்பி அடிச்சுதான் இருக்கக்கூடாது. எப்பயுமே என் ஃபீல்டுல இருக்கட்டும், என் ஸ்டூடெண்ட் நான் விரும்புறது அதுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளா செய்யணும், வச்சு மத்தவங்களை கேட்டோ மத்தவங்களை இது பண்ணியோ இல்லைன்னா காப்பி ரைட் பண்ணியோ. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னீங்க, சார் இந்த மாதிரி உள்ளார ஐசிக்குள்ளார இப்படி ஒர்க் ஆகுது நான் பார்த்தேன் சார் இப்படின்னு. இப்ப நான் அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி இல்ல சார் இப்படி ஒர்க் ஆகும் இப்படி போகுது இது அவர் சொல்றது இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்ப என் மைண்ட்ல என்ன இருக்கோ அது உடனே இப்ப டேட்டா ஓப்பன் பண்ண இப்படிதான் ஒர்க் ஆகுது போகுது இது எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கு, என்னோட நாலேஜ் என்னன்றது எனக்கு தான் தெரியுமே. அது யூடியூப்ல போட்டதா இல்ல மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இப்ப இன்னொரு விஷயமே கத்துக்கிட்டேன். அது 2 ஐடியா தெரிஞ்சது. இப்ப நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இன்னொரு ஐடியா இல்ல. வால்டேஜ் டிவைடர் நம்மளா மேக் பண்ணி அதுல இருந்து ஒரு 1.8 வோல்டேஜ் கொண்டு வந்து அழகா கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு ஐடியா வேலை கொடுத்துட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட் ஆகாது, எப்பயுமே அந்த ஐசி ஆன் ஆகாது. நீங்க ஒரு சர்க்கிட்டை எப்ப ஆன் பண்ண நினைக்கிறீங்களோ அப்பதான் ஆன் ஆகும், எப்ப ஆஃப் நினைக்கிறீங்க அப்பதான் ஆஃப் ஆகுமே. ஏன்னா கண்ட்ரோல் உங்க கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு சர்க்கிட் வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். எந்த ஒரு சர்க்கிட் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிட் உருவாக்குறதுக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு எந்த அளவுக்கு மூளை இருந்துச்சோ அந்த சர்க்கிட்டை டபுள் மடங்கு நம்ம அதை பைபாஸ் பண்றது நம்ம கிட்டே மூளை இருக்கு. பட் ஆனா அது கத்துக்கிற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம எந்த பர்சன் கிட்ட போய் நம்ம கத்துக்கிறன்ற விஷயம் தான் இன்னும் 2 அதிகம். ஏன்னா
நம்ம போற இடம் கரெக்டான இடத்துல போனாதான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்க முடியும் கரெக்டா. உண்மையாலுமே கண்டிப்பா அதுதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இப்ப ஃபீல்டு வந்து பாருங்க, இப்ப செல்போன் ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் குட்டிச்சவரா போக போகுது. செல்போன் கடை கம்மியா இருக்கும், இன்ஸ்டியூட் அதிகமா இருக்கும். ஆல்ரெடி இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? மூளைக்கு இப்ப 10 போன் ரெடி பண்ணா அவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு 10 ஷாட் போடுறாங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 20 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் ரெடி பண்றது அப்படியே நான் ரெடி பண்றேன் அப்படியே போனை போட்டேன்னு வச்சுக்க, அவர் ஒரு டெக்னீஷியன் ஆயிராரு. இப்ப அவர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட் போயிடுறாங்க. அப்ப அந்த 10 ஸ்டூடெண்ட் ஏமாந்து வெளியே வந்து கடை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயா அந்த போனை ரெடி பண்ணதே அவர் அந்த ஃபால்ட்டை உருவாக்கிட்டு தான் ரெடி பண்ணாரா, இல்லன்னா ஃபால்ட் ஆல்ரெடி இருந்துச்சா? நான் கேட்டா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா அவர் மட்டும் எப்படி போனை ரெடி பண்றாரு அப்படின்ற இந்த கொஸ்டின் வரும். 4 கஸ்டமர் வந்து நம்ம கடையில திட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம போய் அவர்கிட்ட ஏமாந்துக்கிறோம் அப்படின்றது. உண்மை இல்லைங்களா? உண்மைதான் சார், உண்மைதான் சார். அதுக்கு நான் முன்னாடி தெரியும். அனுபவிச்சிருக்கேன், அந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஏன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, விஷயம் எவ்வளவு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. அதே மாரி எந்த ஒரு விஷயமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க இப்ப ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஆகாங்கச்ச தெரியணும், ஏபிசிடி தெரியணும். ஃபர்ஸ்ட் 1, 2, 3 தெரியணும். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் சொல்லி குடுப்பாங்க. 10ல இருந்து 20 வரைக்கும் சொல்லி குடுப்பாங்க. 20ல இருந்து 30, அப்புறம் 100, அதுக்கப்புறம் 500, 1000 இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். அதே மாதிரி தான் செல்போன் ஃபீல்டு. ஒரே நாள்ல 10 நாளோ, 15 நாள்ல, 1 வருஷத்துல, 2 வருஷத்துல அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பூரா விஷயத்தையும் கத்துக்க முடியாது. ஓப்பனா நான் சொல்றேன் வெளிப்படையா. யாரும் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்களோ சொல்லலையோ. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நானு. 1 வருஷமா 2 வருஷத்துல கூட ஃபுல் விஷயமும் கத்துக்க முடியாது. எது வரைக்கும் நீங்க இது கூட டிராவல் பண்றீங்களோ, எது வரைக்கும் உங்க மைண்ட் செட் இதுக்குள்ளார போகுதோ, போக போக ஒரு ஒரு விஷயமா நீங்க கத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. சாவர வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நானும் சாவர வரைக்கும் கத்துக்கிட்டு தான் இருப்பேனே. எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஓப்பனா நான் ஃபேட்டா சொல்றேன். உண்மையாலுமே. அதான் உண்மையும் கூட. யார்கிட்டயும் நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இருக்கிற இல்ல விஷயமும் கண்டிப்பா அதான். சார், இந்த ஃபீல்டு. சரிங்களா? சரிங்க சார். சார் ஒரு ரெண்டு விஷயம். சொல்லுங்க. டேட்டா ஷீட் கிளாஸ் நீங்க எல்லாம் ஃபுல்லா எடுப்பீங்களா சார்ன்னு கேட்காதீங்க. எடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பா. சார், ஃபர்ஸ்டே அது இல்ல சொல்லிடுறேன். சார், அது இல்ல சார். இல்ல. ரீபஸ் ஏன்னா டேட்டா ரீபஸ் ஷீட்ல எடுத்தீங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா விபஸ் லைன்ல நம்ம வோல்டேஜ் டிவைடர் கொண்டு பண்ணி ரெடி பண்ணி கூட 1.8 வோல்டேஜ் கொண்டு வந்து கொடுத்தோம்னா டிஸ்பிளே வந்துடும். ம். அது என்னன்னா 1.8 வோல்டேஜ் விபஸ் நம்ம சார்ஜ் சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப டிஸ்பிளே வந்து ஆன்லயே இருக்குமா சார்? இப்ப டிஸ்பிளே செக்ஷன் நான் சொல்லல சார். சார்ஜுக்கு எனேபிள் லைன் வரலன்னா சார்ஜிங் செக்ஷனுக்கு இதுல இருந்து நம்ம பைபாஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப டிஸ்பிளேக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இப்ப பேக் லைட் வரல சரி, எனக்கு எனேபிள் லைன் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அது வந்து எப்போ ஒர்க் ஆகுது? லைட் எப்போ வரும்? டிஸ்பிளே ஆன் பண்றப்ப எல்லாம் வரும். அப்ப கிராபிக்ஸ் 1.8 வால்டேஜ் டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து போகும்போதுனா அந்த அதுல இருந்து வர 1.8 வால்டேஜ் நம்மளோட டிஸ்பிளே ஐ மீன் பேக் லைட் ஐசிக்கு எனேபிள் லைன் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப ஓகே சிம்பிள். ஓகே, நான் புரிஞ்சிச்சு சொல்றது புரிஞ்சிச்சு புரியுதா சார், கிளியரா? நம்ம புரிஞ்சிச்சு எந்த புரிஞ்சிச்சு. வேலத்தை யூஸ் பண்றோம்? இப்ப கண்டிப்பா மேனுஃபேக்சர் பண்றவங்க கண்டிப்பா, அவங்க எல்லாரும் நம்மளோட பெரிய ஆள் தானே அம்மா. நம்மளோட இல்ல. இப்ப மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் பண்றாரு. இந்த கம்போனன்ட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த கம்போனன்ட்ஸ் இந்த இடத்துல வைக்கணும், இவ்வளவு வால்டேஜ் வரணும், இது என் சேனல் மாஸ்பெட் தான் வைக்கணும், இந்த இடத்துல பி சேனல் மாஸ்பெட் தான் வைக்கணும், இந்த மாஸ்பெட் இப்படி சுவிட்சிங் ஆகும், இது கிரவுண்ட் கூட அட்டாச் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா Q1, Q2, Q3 போட்டிருக்காங்க. Q1 எப்ப ஆன் ஆகணும், Q2 எப்ப ஆகணும், Q3 எப்போ ஆகணும்னு 3 மாஸ்பெட் ஒரே சர்க்கிள் இருக்கு. ஒன்னு விபிஹெச் லைன், ஒன்னு எம்ஐடி லைன், ஒன்னு விபஸ் லைன். ரொம்ப சிம்பிளா மேல இருக்கு 3 மாஸ்பெட்ல அப்படியே அப்படியே லைனா நான் சொல்லிட்டு பாருங்க. ஆனா இங்க எதெல்லாம் ஒண்ணு இல்லாச்சும் விபிஹெச் லைன் என்ன எழுதிருக்கா? சுவிட்சிங் இருக்குது, வி பஸ் இருக்குது, எம்ஐடி லைன் இருக்கு. சுவிட்சிங் லைன்ன்றது தான் விபிஹெச் லைன். ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் பூட் லைன். பூட் லைன் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9 வால்டேஜஸ் வரும். ரெஃபரன்ஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வீரேஜ் லைன் சொல்லுவாங்க, 5 வால்டேஜஸ் வரும். இல்ல ரேஞ்ச் லைன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெர்மிஸ்டர் இருக்கு. உள்ளார இதுக்குள்ளார தெர்மிஸ்டர் டவுன் இருக்கு. புரியுதுங்களா? இதுக்குள்ளார ஐசிக்குள்ள தெர்மிஸ்டர் ஐசி வந்து டிபெண்ட் பண்ணி எவ்வளவு குறிப்பிட்ட இது டெம்பரேச்சருக்கு மேல ஹீட் ஆச்சுன்னா ஐசி ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஒரு டைமர் இருக்கு. டைமர்னா இவ்வளவு செகண்ட்ல இவ்வளவு நிமிஷத்துல இந்த ஐசி இப்படிதான் ஸ்விட்சிங் பண்ணணும், அதுன்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு சார் டேட்டா ஷீட்லயும். டேட்டா ஷீட்லயும் விஷயம் இருக்கு, ஐசிக்குள்ள இதெல்லாம் டிஜிட்டல் ஐசி. முதல்ல அனலாக் ஐசின்றது கம்பனன்ட்ஸ் எல்லாம் வெளியே இருந்துச்சு. இப்ப டிஜிட்டல் ஐசின்றது ஐசிக்குள்ளார இருக்கு எல்லா கம்பனன்ட்ஸும். அப்ப ஒரு ஒரு சர்க்கியூட் இப்ப நான் நார்மலா நான் சொன்ன உள்ளார வந்து ரிஜிஸ்டர்லாம் இருக்கும் சார், இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இப்படிலாம் இருக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வால்டேஜ் டிவைடரா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் கொடுத்தேன். எம்ஐடி லைன் இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பம்ப்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெஃபரன்ஸ் வால்டேஜ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்டேஜ் டிவைடர் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மாஸ்பெட் பம்ப் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மாஸ்பெட்க்கு வந்து ஐ மீன் பிக்யூக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்பெட்க்கு இது பம்ப் பண்ணி கொடுக்குன்னு வச்சுங்களா. இது நான் உங்களுக்கு புரிய வச்சிருந்த லைன் அழகா. விபஸ் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா +5 வால்டேஜ் வருது. இதுல ஃபர்ஸ்ட் மாஸ்பெட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆகி நிக்கும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பம்ப் பண்ணி கொடுக்கும். இது அப்ப அது பாத்தீங்கன்னா இது ஆன் ஆகும். இது ஆன் கண்டிஷன் வந்தோடனே இங்க இருந்து 5 வால்டேஜ் இங்க வரும். இப்ப இந்த லைன்ல தான் எம்ஐடி லைன் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப எம்ஐடி லைனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் 5 வால்டேஜ் வரும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 5 வால்டேஜ் இங்க நம்ம செக் பண்ணணுமா, செக் பண்ண கூடாதா? இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. சீக்வன்ஸ் எப்படி சார் நீங்க சொல்றீங்க கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற சீக்வன்ஸ் தப்புன்றீங்களா ரைட்ன்றீங்களா? ஃபைசர் சார் சொல்லுங்க.
விபிஎஸ் லைன் வந்ததுக்கு அப்புறம் எம்ஐடில தான் நம்ம செக் பண்ணா அவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். எதனால சொல்றேன் இப்ப புரியுதுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு யார் சொன்னாங்களோ சொல்லாது எனக்கு தேவையில்லாது. இப்ப ஆனா நான் சொல்ற விஷயம் இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஆமா சார். மனு சார் உங்களுக்கு புரியுதுங்களா? ஹலோ மனு சார், வாய்ஸ் கேக்குதா? ஓகே, கல்கி உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுச்சு சார். அடுத்தது இதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செக் பண்ண சொல்லியிருப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போட் கெப்பாசிட்டர் அல்லது விபிஹெச் லைன் செக் பண்ணணும். போட் கெப்பாசிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பூட் ஆகும் கெப்பாசிட்டர் மூலியமா. ரெஃபரன்ஸ் டு எம்ஐடி லைன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுக்குது. புரியுதுங்களா? இப்ப தெரியுங்களா எம்ஐடி இங்க வந்ததுக்கு அப்புறம் பூஸ்ட் லைன் அண்ட் இல்ல விபிஹெச் லைன் செக் பண்ணணுன்றது எவ்வளவு தெளிவா சொல்றேன்னு. வால்டேஜ் பிரைம் எம்ஐடில இருக்கிற பிளஸ் 5 வால்டேஜ் இங்க வந்து பூட் பண்ணி கொடுக்கும். இதுல மூலியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ரெஃபரன்ஸ் ஆகும். ரெஃபரன்ஸ் ஆயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் லைன் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பூட் ஆகும். பூட் ஆயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 9 வால்டேஜ். இப்ப சொல்லுங்க எவ்வளவு தெளிவா நான் வந்து அப்ப இவ்வளவு தெளிவா ஒரு சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு டேட்டா ஷீட் ரீட் பண்ணி அந்த டேட்டா ஷீட்டுக்குள்ள என்ன ஒர்க் ஆகுது, அந்த டேட்டா ஷீட் என்ன பர்பஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி சென்ஸ் பண்ணுது, அது எப்ப அவுட்புட் ஆகும், எப்ப இன்புட் ஆகும், எப்ப ஆஃப் ஆகுது, எப்ப ஆன் ஆகுது, எந்த பின் வரணும், எந்த பின் சிபிக்கு போகுது, எந்த பின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசிக்கு போகுது அப்படின்றது ஒரு ஒரு டீட்டெயிலும் சொல்றதுக்கு காரணமே அதிகபட்சமா என்னன்னா ஐசிக்குள்ளாரே என்ன இருக்குதுன்றத நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு விளக்கமா அது எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிட்டு தான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்றேன். சாதாரணமா நான் சொல்லல. நீங்க இந்த சொல்ற விஷயத்துல நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு நான் இப்ப சொல்றது இது ஒரு கிளாஸாவே எடுத்துக்க. இப்ப நான் சொல்ற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகுற விஷயம் தான். யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பா ஆகும் சார். ஏன்னா எப்பயுமே நான் சொல்லுவேன், நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயத்த நம்ம டீட்டெயிலா கத்துக்கணும், டீப்பா கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கெமேட்டிக், பிட் மேப், ஹார்ட்வேர் விசுவலைசேஷன், லொட் டு லொஸ்க்கு இதுதான் இருந்தா மட்டும்தான் ஒரு போனை ரெடி பண்ண முடியும். ஏன் இது இது சொல்றது இது டேட்டா ஷீட் இருந்தா இருக்கணும், இது இருந்தா மட்டும்தான் அந்த போன்லாம் ரெடி பண்ண முடியும்னு அவசியமே இல்லை. நாலேஜ்னு ஒண்ணு இப்படி சொடக்கு போற நேரத்துல அந்த நாலேஜ் நம்ம மைண்ட் கரெக்டா வேலை செஞ்சுன்னு வச்சுக்கலாம். அப்படின்றதுக்காண்டி இந்த ஐஸ் கெட்டு போச்சுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்க எல்லாம் ஒரு சார்ஜிங் ஐசி எவ்வளவு நேரம் செக் பண்ணுங்க கெட்டு போச்சா இல்லைன்னு. நான் ஒரே ஒரு சிக்னல் கூட நான் அது வச்ச உடனே நான் சொல்றேன், மல்டிமீட்டர் வச்ச உடனே இந்த ஐசி கெட்டு போச்சு, இந்த ஐசி சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கான விஷயம் என்ன சார், இப்ப நீங்க எப்படி சேஞ்ச் பண்றீங்க எங்களால நாங்க, ஆனா எங்கள திரும்பி இத்தனை செக்ஷன்ல செக் பண்ண சொல்றீங்களே என்ன சார் அப்படின்னா, நம்ம அந்த ஃபீல்ட பார்த்து பார்த்து இங்க இவ்வளவு இதுல வந்துச்சுன்னா இது கெட்டு போச்சு அப்படின்னு மைண்ட்ல சேவ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் இந்த ஐசியை மாத்தன்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் உண்மையிலுமே அதான் என் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது இது ஐசி கெட்டுச்சு ஐசியை மாத்து அப்படின்னு. ஓகே, புரிஞ்சுதுங்களா இப்ப நான் என்ன சொல்றேன்னு? ஓகே சார். உங்களுக்கு புரிஞ்சுதா ஃபைசல் சார்? ஓகே சார். இதான் இப்ப அதனாலதான் ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட் இது எல்லாம் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் நான் எடுக்கிறப்ப ரொம்ப தெளிவா நான் சொல்லியே எடுத்திருப்பேன். ஒரு ஒரு ஆளுக்கு நான் பேசிக் கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எனக்கு பேசிக் ரொம்ப முக்கியம். பேசிக் எனக்கு ரொம்ப முக்கியமா, நீங்க பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்கீமேட்டிக் லெவல் கிளாஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எடுக்க முடியும். பேசிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்கீமேட்டிக்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அதுக்கான கிளாஸும் ஒண்ணு இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்ற நான். இப்ப சொல்லுங்க, பேசிக் இருந்தா உங்களுக்கு முக்கியமா இல்ல அட்வான்ஸ் கோர்ஸ் இருந்தா முக்கியமா? சொல்லுங்க. முக்கியம். பேசிக் தான். ஏன்னா பேசிக்ல இருந்து தான் இதுக்குள்ளார இருக்கிற கம்பனன்ட்ஸே பேசிக் தான் சார். இதுல எங்க சார் அட்வான்ஸ்னு ஒண்ணு சார் வருது? கேட் யூஸ் பண்ணிருக்காங்க சார். எது புரியல, வாய்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகுது. கேட் நீங்க ஆர் கேட் சொன்னீங்களா, அப்படி கேட்ல எல்லாமே இருக்கு பாருங்க இதுல அப்படியே அழகா. ஆமா சார், எல்லாமே இதுல இருக்குன்னு தான் சொல்றேன் நானு. நான் கேட், லோ கேட், லாஜிக் கேட் எல்லாமே A to Z எல்லாமே இதுல இருக்குது. புரியுதுங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து இப்ப லாஜிக் கேட் எல்லா செக்ஷனும் உங்களுக்கு எடுத்துட்டு தான் நான் கிளாஸ் எடுக்கு. நார்மலா இப்ப நான் உண்மையை சொல்லணும்னா நார்மலா வந்து நான் கிளாஸ் மத்தவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி நார்மலா கிளாஸ் எடுக்கணும் வச்சுங்க. மேல வரலுமா வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், மாஸ்பெட், ரெஜிஸ்டர் வரைக்கும் போயே இருக்க மாட்டோம். சிம்பிளா ஒரு 5 கம்பனன்ட்ஸ் தான். கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஓகேங்களா, டயோடு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டயோடு, இதுதான் அதிகபட்சமான பேர் சொல்லுவாங்க. மாஸ்பெட் கூட சொல்ல மாட்டாங்க சில பேர். ரெஜிஸ்டர் சொல்றதுல லாஜிக் கேட்னா அப்படி ஒரு டாபிக்கே தெரியாது எவ்வளவு பேருக்கு. இன்னமும் லாஜிக் கேட் எவ்வளவு பேருக்கு தெரியாது. உண்மைதானே? உண்மையா உண்மை இல்லைங்களா? ஆமா சார், லாஜிக் கேட்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் படிப்பாங்க சார். காலேஜ்ல படிச்சது சார், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா வந்து இதெல்லாம் இப்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு நமக்கு இதா இருக்கு. இப்ப லாஜிக் கேட் ரொம்ப இவ்வளவு இதுன்னு இப்ப நம்ம சொல்லி கொடுத்த விதம் அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஆகலையா? சிம்பிளா? ஆமா சார், சிம்பிளா முடிஞ்சிச்சு. நம்ம இதெல்லாம் 2 3 நாளா காலேஜ்ல இது எக்ஸாம் எழுதுறதுக்காக வேண்டி டக்குன்னு மனப்பாடம் பண்ணி அடிச்சு தட்டி எடுத்துடலாம்.
பாருங்க இப்ப அவ்வளவுதான் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சரி சிம்பிளாவும் இருக்குது